கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இந்த வேளையில் நம்ம உலகமெல்லாம் இந்த லெந்து நாட்களை அனுசரித்து வராங்க. அதாவது குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் வரப்போகுது இல்லையா? அதனால் எல்லா கிறிஸ்துவ ஸ்தாபனங்களில் அதை பற்றி தியானிக்கிறாங்க. ஆனால் நம்மளும் இது தியானிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். இந்த சிலுவையில் அரைஞ்சது ஒன்றும் வேஸ்ட் கிடையாது. எல்லாரும் மறிக்கிறாங்க, இவர் சிலுவையில் மறிச்சார், அப்படி கிடையாது. இயேசு சிலுவையில் மறித்தது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான காரியம். அதனால் வேண்டி நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள்லாம் கிடச்சிச்சு. அதை பற்றி தான் நம்ம தியானிக்க போகிறோம். முதல்ல இந்த சிலுவையின் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. அப்போது மன்னிப்பு கிடைத்து சுத்திகரிப்பு கிடைக்கிது. ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு கோழியோ ஆடோ மாடு ஏதோ ஒன்று பலியிட்டு ஜனங்க என்ன பண்ணுறாங்க, பாவம் செய்துடுறாங்க. இந்த மிருகங்களை வச்சு பலியிட்டு அதனால் பாவம் போகும்னு ஜனங்க நினைக்கிறாங்க. பாருங்கள், உள்ளவங்க நல்லா அறிவு தெரிஞ்சவங்க நம்ம செய்கிற பாவத்துக்கு இந்த ஒன்றும் தெரியாத இந்த மிருகங்களுடைய ரத்தத்தை ஒரு பலி செலுத்துறதுனால பாவ மன்னிப்பு கிடைக்காது. இப்போ முதலாவது நமக்கு என்ன செய்கிறாருன்னா, இந்த சிலுவையின் மூலமாக கர்த்தர் நமக்கு பாவத்திலிருந்து மன்னிப்பு கொடுக்குறார். பாருங்கள், ஒரு அருமையான வசனம், ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு இருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இப்போது இயேசுவின் இரத்தத்தினால நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குது. பாவ மன்னிப்பு கிடைக்கணும்னு சொன்னால் பாவம் செய்தால் அது கண்டிப்பாக பரிகாரம் வரணும். பாவத்து பரிகாரம் செலுத்தப்படலைன்னா அதுக்கு தண்டனை வர வேண்டியதாக இருக்கும். இந்த தண்டனை எங்கே போக வேண்டியதாக இருக்குன்னா நரகத்துக்கு போக வேண்டியதாக இருக்கும். நரகம் எப்படி இருக்குன்னா அப்படியே எரிந்து கொண்டே இருக்கும், அக்கினி எரிஞ்சுனே இருக்கும். யாருமே அவிக்கவே முடியாது. அங்கே போனால் மறுபடியும் உயிரும் போகாது, நித்திய காலமாக அங்கே தான் இருக்கணும். அப்போது இந்த பாவ மன்னிப்புன்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இது கர்த்தர் சிலுவையின் மூலமாக நமக்கு கொடுத்த ஒரு ஸ்லாக்கியம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது 1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எல்லா பாவத்தையும் நீக்கி சுத்திகரிக்கிறதுக்கு எதுக்கு வல்லமை இருக்குதுன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இப்போது நம்ம பாவமே செய்யலை, நான் என்ன பாவம் செய்தேன், நான் ஏக்கு துரோகம் பண்ணேன்னு அப்படி யோசிக்காதீங்க. பாவம் செய்கிற எல்லாருக்கும் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா அதுக்கு அவர் பரிகாரம் வச்சுருக்கிறார். அது என்ன பரிகாரம்னா அவர் ரத்தம் சிந்தினார். சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால அந்த பரிகாரம். அப்போ அதை பெற்றுக்கொண்டாதான் இயேசுவே அவர்கிட்ட வந்தீங்கன்னா, இயேசுவே நான் ஒரு பாவி ஆண்டவரே சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும். அடுத்த வசனம் பாருங்கள், நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, நம்முடைய பாவங்களை நம்ம என்ன செய்யணும், முதல்ல பாவின்னு ஒத்துக்கணும். நான் என்ன பாவம் செய்தேன்னா அப்புறம் ஒன்றும் விமோச்சனமே இல்லை. அதுக்கு நம்ம பாவம் செய்து உண்மைதான், பாவம் செய்யலைன்னு சொல்ல முடியாது. இந்த பாவம் செய்தல இதில் பரிகாரம் வேணும்னா நம்ம என்ன செய்யணும்னாக்கா நம்ம பாவங்களை அறிக்கையிடணும். நான் இந்த பாவம் செய்த ஆண்டவரே, அந்த பாவம் செய்த ஆண்டவரே, இதை சிந்தித்தேன், இது இப்படி நடந்தேன், இது மாதிரி இந்த பாவங்களை அவர்கிட்ட அறிக்கையிடணும். அதை நம்ம செய்யணும். அப்படி அறிக்கையிடும்போது அவர் ரத்தத்தினால் என்னை கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, நான் பாவம் செய்தேன்னு பாவத்தை அறிக்கையிடும்போது கண்டிப்பாக எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் அவர் மன்னிக்கிறதுக்கு தயாராகிறார், மன்னிப்பார். அந்த பாவ மன்னிப்பு வருமானா உடனே நம்ம உள்ளத்தில் ஒரு பெரிய சமாதானம் வந்துடும். அந்த சமாதானத்தை யாரும் எடுக்கவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது. அந்த மாதிரி சமாதானம். மார்ட்டின் லூத்தர்னு ஒரு பெரிய ஊழியக்கார். அவர் இவ்வளோ பாவம் செய்தவர். ஆனால் இயேசுக்கிட்ட தன் பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டப்போ இயேசு என்ன பண்ணார், பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டார். பாவ மன்னிப்பு நிச்சயம் கொடுத்துட்டார். கொடுத்த பிறகு என்ன நடந்துச்சுன்னா, ஒரு நாள் பிசாசு சொன்னானா,
நீ முன்ன பற்றி எனக்கு தெரியாதா? நீ எவ்வளோ பாவம் செய்தீங்கன்னு எனக்கு தெரியாதானே? சொல்லு, என்னென்ன பாவம் செய்தேன்னு சொல்லுன்னு சொன்னாராம். சொல்லு, நான் எழுதுறேன்னாராம். அந்த பிசாசு சொல்கிறான்னா இவர் எழுதுற வரிசையாக பாவம் எழுதினாராம். அவன் சொன்னதெல்லாம் கரெக்ட் தானா? இப்போ இல்லை, அதை பாவத்து மன்னிக்கப்படுறதுக்கு மேலே அவர் செய்தது. ஆனால் உண்மையானாக்குதா? அவ்வளோ இவ்வளோ பாவம் செய்துக்கிறேன் என்னானாலாம். உடனே அவர் என்ன பண்ணாராம், ரெட்டிங் எடுத்து அப்படியே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரித்துன்னு அப்படியே அந்த இது ரெட்டிங்கை போட்டு அடிச்சு விட்டான். பிசாசு ஓடியே போயிட்டான். பாருங்க, நம்ம எப்பேற்பட்ட பாவம் செய்தாலும் பரவாயில்ல, எல்லா பாவத்துக்கும் நமக்கு விமோச்சனம் எங்கன்னா இயேசு கிறிஸ்து ரத்தம். அவர் இலவசமாக ஈவாக இந்த ரட்சிப்பை நம்ம கொடுத்துருக்கிறார். இன்னும் யாராவது நீங்கள் இந்த ரட்சிப்பு பெற்றுக்கொள்ளலையா? இந்த பாவத்திலேருந்து மன்னிப்பு பெற்றுக்கொள்ளலையா? இன்றைக்கு உங்களோட கர்த்தர் பேசுகிறார். இந்த மன்னிப்பு பெற்றுக்கொள்ளலாம் நரகத்துக்கு போக வேண்டியதாக இருக்கும். அதனால் இயேசு கிறிஸ்து இலவசமாக ஈவாய் கொடுத்த இந்த ரட்சிப்பை பாவத்தை அறிக்கையிட்டு பாவத்தை மன்னிப்பு கேட்டு இயேசு கொண்டது பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியாக பார்க்கும்போது சிலுவையின் மூலமாக நமக்கு சாபத்திலிருந்து விடுதலை கிடைக்குது. பாருங்க, இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது ரோமர் 8:34. இல்லை 36, ரோமர் 8:36. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அப்போது கர்த்தர் என்ன செய்கிறார்னா, இந்த பாவத்திலிருந்து நம்மளுக்கு விடுதலை தருகிறார். விடுதலை கொடுக்கிற தேவன் எதன் மூலமாக? சிலுவையின் இரத்தத்தின் மூலமாக, சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாக பாவத்திலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தருகிறார். அது மட்டும் இல்லை, அவர் இன்னொரு காரியம் செய்கிறார். சாபத்திலிருந்து கூட விடுதலை கொடுக்குறார். பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்குறாரு, சாபத்திலிருந்து விடுதலை. சொல்லி யோசிப்பீங்க, எவ்வளோ என்னவோ தெரியல, இப்படி திருப்பி நடக்குது என் குடும்பத்தில். ஆனால் ஒரு சாபமாக இருக்குமான்னு ரொம்ப பேருக்கு பயம் இருக்குது. சாபம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், சாபம் இருக்குது. நம்ம செய்கிற பாவத்துக்கு கர்த்தரே என்ன பண்ணலாம்? சாபம் கொடுக்கலாம். ஒரு வீட்டில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பயிரிட்டுருந்தாங்க நிலத்தில். இந்த நிலத்தில் பயிரிட்டுருந்தா ஒரு மாடு என்ன பண்ணிடுச்சு, அந்த பயிரெல்லாம் மேய்ஞ்சிச்சு. இந்த பயிர் மேய்ஞ்சதுக்கு என்ன பண்ணியிருக்கணும், அந்த சொந்தக்கார்ட்ட போய் சொல்லி எதனா ஒன்று செய்துக்கணும். அதை விட்டுட்டு கோவம் வந்துட்டு என்ன பண்ணால், அந்த மாட்டை அப்படியே உயிரோடவே தோலை உரிச்சிட்டான். தோலை உரிச்சா எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கோம். தோலை உரிச்சு எடுத்துட்டான். அப்படியே உயிரோடு நிற்குது, அப்படியே தோலை உரிச்சு எடுத்துட்டான். அந்த மாடு துடிச்சு செத்து போச்சான். இது பாருங்க, உண்மையாக அந்த மாட்டை வளர்த்தவனு கூட அவ்வளோ வேதனை இருந்தப்போ இல்லை, அது கர்த்தர் இதை பார்க்குறாரு, செலுத்துறாரு. அப்போது அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுனாக்கா, இந்த தோலை உரிச்சான் பாருங்க, மாட்டு தோலை உரிச்சு செத்து போச்சு அது. அதுக்கப்புறம் அவங்க மனைவிக்கு குழந்தை பிரசவம் ஆச்சு, குழந்தை பிறந்துச்சு. பிறக்கிற குழந்தைங்களாம் பார்த்தா காலெல்லாம் கை காலெல்லாம் மாட்டு கை மாதிரிக்குதான். அப்படி இது எப்படி வந்துச்சு, இது எதுக்காக வந்துச்சுன்னு ஒன்றும் புரியல அவங்களுக்கு. அப்போதான் யோசிச்சாங்களாம், இந்த மாட்டு வாய் இல்லாத ஜீவனை நம்ம என்ன பண்ணோம், இப்படி தோல் உரிச்சு சாபடிச்சதுனால இது சாபம். கர்த்தர் சாபம் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. நம்ம செய்கிற பாவத்துக்கு கூட சாபம் வரும். அந்த பிள்ளைக்கு அப்படி தான் பிறந்துச்சான் பாருங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் அதே மாதிரி தான், நல்ல பணக்காரு பிள்ளைங்க இந்த மாதிரி மாட்டுக்கால் மாதிரி கையும் காலம் ஆயிடுச்சேன். அப்போது இது மாதிரி சாபங்க வராதுன்னு சொல்ல முடியாது. சாபங்க வந்தால் என்ன பண்ணால், இந்த சாபத்தை யாரால் மாற்ற முடியும்னா இயேசுவால் தான். இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால தான் சாபத்திலிருந்து விடுதலை. வசனம் சொல்லுது பாருங்க, கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். நம்ம பாவத்தை மட்டும் இல்லை, நம்ம சாபத்தை கூட அவர் என்ன பண்ணார்னா சிலுவையில சுமந்தாரு. அப்படி சிலுவையில சுமந்ததுனால இந்த சாபத்திலிருந்து கூட கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? எது பாரு, திரும்பி சிலருக்கு தலைமுறை ஏதோ ஒன்று வந்துனே ஒரே மாதிரி அடிக்கோ வியாதியோ வேதனையோ
சாபம் அந்த மாதிரி வருது. இதெல்லாம் வருது காரணம் என்னன்னா, ஏதோ பாவம் சாபம் செய்தனால்தான் வரும். ஆனால் இந்த சாபத்தெல்லாம் மாற்ற இயேசுவால முடியும். இயேசுவால முடியும். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதனால் கவலையே படாதீங்க. அது எப்பேற்ற சாபமாக இருந்தாலும் இயேசுவின் ரத்தத்தினால நமக்கு என்ன செய்கிறாரு? சாபத்திலிருந்து நம்ம நீங்களாக்கி மீட்டு ரட்சிக்கிறார். கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக சிலுவையின் மூலமாக தெய்வீக சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இப்போ நம்ம மீறுதல்னால என்ன வருதுன்னா, பாவம் மட்டும் இல்லை, நமக்கு வியாதி வருது, ஆக்கினை வருது. இதெல்லாம் போகணும்னா என்ன பண்ணா, இந்த வசனப்படி அவர் நமக்காக ரத்தம் சிந்துனதுனால நம்ம அக்கிரமத்து நிமித்தம் அவர் நம்ம செய்த பாவம் அக்கிரமத்துக்கு அவர் நொறுக்கப்பட்டதுனால நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி ஆக்கினே அவர் மேல் வந்தது. அப்படின்னா என்னன்னா, நம்ம செய்த பாவத்துக்காக அவர் தண்டிக்கப்பட்டார். நம்ம செய்கிற பாவத்துக்கு நம்ம தான் தண்டிக்கப்படணும். ஆனால் நம்ம பாவத்தெல்லாம் அவர் சிலுவையை சுமந்ததுனால என்ன நடந்துச்சுன்னா, அந்த நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினே அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அடிபட்டார்ல, கையில் ஆணி அடிச்சாங்க, காலில் ஆணி அடிச்சாங்க, உடம்பெல்லாம் ஜாட்டி போட்டு அடிச்சு இழுத்து செய்தல. இது காரணம் என்னன்னா, அதுக்கு ஒரு காயங்க வந்துச்சு, உடம்பெல்லாம் காயம். அந்த தழும்புகளால் நம்ம குணமாகிறோம். இது காரணம், நம்ம பாவத்தை நம்ம சுமக்கிறதுக்கு பதிலால் நம்ம பாவத்தை அவர் சிலுவையில் சுமந்ததுனால அவர் தழும்புகளால் நம்ம குணமாகிறோம். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? இந்த வியாதி எங்கே போனாலும் நல்லாவில்ல, டாக்டர்கிட்ட போனாலும் ஒன்றும் நடக்கலை, டாக்டரெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கூட நல்லாவில்லைன்னு கவலைப்படாதீங்க. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவர் நம்புங்க, உங்கள் குறைகளை அவர்கிட்ட அறிக்கையிடுங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க. அவர் பாவத்தை மன்னிச்சார்னா, நம்முடைய பாவத்தை மன்னித்தது நிமித்தமாக அவருடைய தழும்புகளால் நம்ம எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் கர்த்தர் சுகப்படுத்துவார். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். அவற்றிலிருந்து இந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அடுத்தபடியாக சிலுவையின் மூலமாக எப்போதும் வெற்றி நமக்கு. பாருங்க வசனம், 2 கொரிந்தியர் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களையும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்றார். கேசு சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால, சிலுவையில் அடிப்பட்டதுனால, காயப்பட்டதுனால நமக்கு என்ன செய்யறாராம்? எப்பொழுதும் வெற்றியை கொடுக்குறாராம். இப்போ இந்த வெற்றியை கூட சிலுவையின் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்றோம். அவர் பெற்ற ஆக்கினால, அவர் சிலுவையில் அடைந்த எல்லா உபாதையினால நமக்கு கர்த்தர் செய்கிறாரு? வெற்றியை கொடுக்குறாரு. எப்பொழுதும் வெற்றி, எப்போது ஒரு தடவை இல்லை, எப்பொழுதுமே வெற்றி கொடுப்பார். வெற்றி இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? எல்லாத்துலையும் தோல்வின்னு நினைக்கிறீங்களா? அவர் கேளுங்க, சப்பா எனக்கா சிலுவையில் ரத்தம் சிந்தினீங்களே, சிலுவையில் அடிக்கப்பட்டீங்களே ஆண்டவரே, அதனால நீங்கள் ஆண்டவரே சோத்திரிக்கிறையா, எப்படியாவது எனக்கு இந்த காரியங்களை வெற்றி தாங்கன்னு கேளுங்க. எப்பொழுதும் எந்த காரியத்தில் தோல்வியாக இருக்கிறோமோ, வெற்றி இல்லாத இருக்கிறோமோ, அந்த காரியங்கள்லாம் கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை, ஜெயத்தை கொடுப்பார். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக இந்த சிலுவையின் மூலமாக கர்த்தர் என்ன செய்தார்? நமக்கு சமாதானத்தை கொடுக்குறார். பாருங்க, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியம் உண்டாயிற்று. அவர் இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே என்ன பண்ணாரா? சமாதானத்தை உண்டாக்குனாரு. அது மட்டும் இல்லை, பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் எல்லாவற்றையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியம் உண்டாயிற்று. இப்போது அவர் சொல்கிறாரு, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன், ஒருவரும் அது எடுத்துக்கொள்ள முடியாது சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ அவர் சமாதான காரணர். அவர் சமாதானம் கொடுக்கறது எப்படி கொடுக்குறாருன்னா, சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால நமக்கு என்ன செய்கிறாரு? இந்த சமாதானத்தை நம்மளுக்கு கொடுக்குறாரு. பரலோகத்து பாருங்க, அருமையான வசனம். அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி
பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமருக்கு ஒப்புரவாக்கி கொள்ள பிரியமாயிட்டு அப்படின்னா எல்லாவற்றும் சமாதானம் கட்டளிட்டார். இதனால இயேசு சிலுவையில் அறையப்பட்டதுனால, இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்ததுனால இந்த சமாதானத்தை நம்ம கொடுக்குறார். அவர் இயேசுவே என் பாவத்தை மன்னிங்கப்பா, என் உள்ளத்துல வாங்கப்பா நீ கூப்பிட்டு பாருங்க, முதல் உண்டாவதுன்னா சமாதானம். உள்ளத்துல என்ன எப்படி ஆயிடும்னா, யாரும் அந்த மாதிரி சமாதானம் கொடுக்க முடியாது, அந்த சமாதானத்தை எடுக்க முடியாது. அதனால அவர் சமாதான காரணர். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது சொல்லி இதுக்கு முன்னால் வசனம் படித்தோம். அதனால கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கட்டிட்டு கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிப்பார். எந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் இல்லாமல் இருக்கிறீங்களோ அந்த ஆசீர்வாதத்தை அவங்க கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. இந்த சமாதானத்தை அவங்க அவர் உங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்து, சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்து, அப்புறமா தெய்வீக சுகத்தை கொடுத்து, எப்போதும் வெற்றியை கொடுத்து, சமாதானத்தினால் உங்களை ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் இதெல்லாம் இல்லாத இருப்பீங்களா? நீ கவலைப்படாதீங்க. இயேசு சிலுவையில் சந்தி எல்லாம் ரத்தத்தை சிந்தி இதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துட்டார். நீங்கள் அவற்றை வாங்கி சந்தோஷமாக வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான பரம்பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிற ஐயா. நீங்கள் எங்களுக்காக சிலுவையில் அறியப்பட்டதற்காக நன்றி உள்ளத்தோடு துதிக்கிற ஐயா. நாளில் எத்தனை பேர் ஆண்டவரே சோத்திருக்கிற ஐயா, சாபத்திலேருந்து விடுதலை இல்லைன்னு தவிக்கிறாங்கப்பா. அவர் சாபத்திலேருந்து விடுதலை தாங்கப்பா. எத்தனை பேர் வியாதியிலேருந்து எவ்வளோ மருந்து சாப்பிட்டாலும் சுகமாலேயே வேதனைப்படுறாங்கப்பா. அந்த வியாதியிலிருந்து ஆண்டவரே நீ விடுதலை தாங்கப்பா. எத்தனை பேர் எவ்வளோ தோல்வி, எல்லாத்துலேயுமே தோல்வி வேதனைப்படுறாங்கப்பா. அவளுக்கு கத்தான் சிலுவையிலிருந்து கொடுத்த இந்த வெற்றியை தாங்க. சாபத்திலிருந்து வியாதியிலிருந்து வேதனையிலிருந்து விடுதலை தாங்கப்பா. ஆண்டவரே நம்முடைய தழும்புகளால் குணமாகிற நம்முடைய சுகத்தை தாங்கப்பா. அற்புதம் செய்யுங்க. கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா. நீங்கள் அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. பொறுப்புள்ள கருத்துக்குள்ளே நாங்கள் தாழ்த்தி தருகிறோம்ப்பா. சோத்திருக்கிறையா. பிள்ளைகளுடைய எந்த தேவையில், எந்த சாபத்தில், எந்த தேவையில், எந்த வியாதியில், எந்த பிரச்சனையில், எந்த தோல்வியில் இருந்தாலும் சிலுவையின் மூலமாக நீ பெற்றுக் கொடுத்த இந்த எல்லா வெற்றியும் சமாதானத்தை சந்தோஷத்தையும் பிள்ளைகளுக்கு இலவசமாக கொடுத்து அவளை ஆசீர்வதிங்க. இதை பார்க்குற யாராக இருந்தாலும் ஆண்டவரே அவளுக்கு இந்த ஆசீர்வாதங்களால் நிரப்பி நாங்கள் மைப்படுத்தி கொள்ளுங்க. பெரிய காரியம் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். God bless you.